மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு துறைமுகம் உட்பட்ட பகுதிகளில் வால்டாக்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையாக அங்கு பேருந்து நிறுத்தம் வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் ஸ்ரீராமுலு அவர்களும் மதிப்புக்குரிய மாமன்ற உறுப்பினர் அவர்களும் இத்திட்ட பணிகளை துவங்கி வைத்திருக்கும். இங்கு 2 பஸ் நிறுத்தும் நிலையங்கள் வர இருக்கிறது. அதற்கு மதிப்பீடுகள் 48 லட்சம் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக துறைமுகத்துக்கு உட்பட்டு அம்மன் கோயில் தெருவில் சென்னை நடுநிலை பள்ளி கட்டிட பணிகளுக்காக இன்று பணிகள் துவங்கப்பட்டிருக்கு. இதற்காக மொத்தமாக 2.8 கோடி மதிப்பீடு சென்னை மாநகராட்சி கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்குது. இதில் இந்த பள்ளியிடத்தில் தொடர்ந்து 10 வகுப்பறைகளும் 1 ஸ்மார்ட் கிளாஸும் 1 கம்ப்யூட்டர் லேபும் 1 லைப்ரரியும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு உட்பட்ட டாய்லெட்ஸும் HM ரூமும் ஆஃபீஸ் ரூமும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் வரக்கூடிய நாட்கள்ல இருக்கிறது. இப்போது மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் தொகுதியில் முதல்வர் படைப்பகம் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடையே குளத்தூர் பகுதியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. மாணவர்கள் அங்கு வரக்கூடிய மாணவர்களே இதுபோல ஒவ்வொரு தொகுதிகளும் வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பகுதியில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் இந்த பகுதியிலும் துறைமுகத்துக்கு உட்பட்ட மாணவ செல்வங்கள் பயன்படும் வகையில் வரக்கூடிய நாட்கள் இந்த பகுதிகளில் முதல்வர் படைப்பகமும் இந்த பகுதிகள் பணிகள் மேற்கொள்ள உள்ளதாக இருக்கிறது தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியோட கடன் தொகை அதிகரித்து வருவது கவலை அளிக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சென்னை மாநகராட்சி கடன் பொறுத்த வரைக்கும் கடந்த மாமன்ற கூட்டத்தில் விரிவான பதிலை நான் தெரிவித்திருந்தேன். இன்றைக்கு சென்னை மாநகராட்சி எடுத்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்றுகிறது. வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. சிறு சிறு குறைகளாக இருந்தாலும் உடனே தீர்வு காணும் வகையில் மாநகராட்சி செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ மாநகராட்சியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவான ஒர்க். ஸோ கடன் வாங்கிட்டு அதை நம்ம கொடுக்கவே இல்லை அப்படின்னு நிலுவையில் இருக்கு. ஆனால் அது கேள்விக்குரியது. ஆனால் வளர்ச்சி திட்டங்களுக்காக வாங்கக்கூடிய கடன்களை வட்டியோடு மாநகராட்சி திருப்பி செலுத்தி வருகிறது. கட்டடம் எத்தனை நாள்ல கட்டி முடிக்கப்படுகிறது? 130 மாணவர்கள் இருக்காங்க. வேற பள்ளியில அட்டாச் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்க பள்ளிகள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள். வரக்கூடிய 6 மாதத்துக்குள்ள இந்த பணிகள் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளும் கான்ட்ராக்டரும் தெரிவித்திருக்கிறோம். இன்னைக்கு 20 அதிகாரிகள் மண்டலங்களுக்கு புதுசாக அது பிப்ரவரிக்கு அப்புறம் வரும். மண்டலம் வாரியாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய மார்ச் மாதத்துக்குள்ள இந்த பணிகள் முடிவர இருக்கு. ஆல்ரெடி மணலி பகுதிகளில் பணிகள் நிறைவேறக்கூடிய சூழல் இருக்கு. விரைவில் அது துவங்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். வடசென்னை பகுதிகளில் அதிகப்படுத்திருக்காங்க. 20 மண்டலத்தோட எண்ணிக்கை 15ல இருந்து 20 அதிகப்படுத்திருக்கோம். இதுல சில எதிர்ப்பு வருது. எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இல்ல இது ஜியோ இஷ்யூ பண்ணிருக்காங்க. வரக்கூடிய காலங்கள் இந்த மாநகராட்சி கூட்டத்தில் இல்லாம அடுத்த முறைதான் இது நடைமுறைக்கு எடுத்து வரப்படும். இன்னும் கோடை காலமே ஆரம்பிக்கல. வடசென்னையில தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமா இருக்குன்ற தகவல் வருது. அதுக்கான நடவடிக்கை என்ன பண்ண போறோம்? இல்ல நம்ம மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் குடிநீர் வாரியம் துறையுடன் தொடர்ந்து இதற்கான அறிவுரைகள் வகுத்து வருகிறார்கள். அந்த துறையும் அதற்கான துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். இப்ப மற்ற மாநகராட்சியில செயல்படுத்தி வர்றாங்க. அந்த 2 வீலர்களுக்கு பஸ் ஸ்டாண்டு போறது நிப்பாட்டு அதுக்கு சென்னை மாநகராட்சி என்ன மாதிரி முன்னெடுப்பு எடுக்க போகுது? கண்டிப்பாக இப்ப மார்ச் மாதம் தான் வந்திருக்கிறது. ஏப்ரல் மாதங்கள் மாநகராட்சி சார்பாக துவங்கப்படும். அதே போல கடந்த ஆண்டு இந்த சிக்னல்ஸ்ல எல்லாம் நம்ம கிரீன் ஷெல்டர் மாதிரி போட்டிருந்தோம். வெயில் அதிகமா இருக்கு, தாக்கம் அதிகமா இருக்கு, பொதுமக்களுக்கு மயக்கம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது என்று ஏப்ரல் மே மாதத்துல கூட அது கூட தேவையின் அடிப்படையில் நடைமுறை கொண்டு வரப்படும்.